மற்றும் ஒரு அண்மை செய்தி, திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ந்து குழப்பம் ஏற்பட்டு வரும் நிலையில் 5 கட்சி அமாவாசை என்று பெயர் எடுத்த செல்வ பெருந்தகை தற்போது 6வது கட்சிக்கு மாற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பும் அதே போன்று காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே நீடிக்குமா என்கிற மிகப்பெரிய சந்தேகம் வலுத்திருக்கிறது. காரணம், ஏறக்குறைய 30-40 தொகுதிகளை கேட்டிருந்த காங்கிரஸ் தற்போது 35 தொகுதிகளுக்கு கீழே வாங்க முடியாது என கெடுபிடி காட்டிக் கொண்டிருக்கிறது. திமுக இதற்கு என்ன செய்வது என்றும் ஈடு ஒடுக்க தெரியாமல் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை திமுக ஏற்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இன்று மாலைக்குள் முடிவை தெரிவிக்காவிட்டால் காங்கிரசுடைய கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணியிலே இன்றைக்கு திமுகவிலே சலசலப்பை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் வெளியேறிவிட்டு மற்ற கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை இன்று திமுக இறுதி செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலே ஏற்கனவே 5 கட்சிகளை கடந்து 5வது கட்சியாக காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை 6வது கட்சிக்கு தாவ திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பாக டெல்லியிலே நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு செல்வ பெருந்தகை அழைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு உள்ளிட்ட 2 பேருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை கேட்டு திமுகவிற்கு காங்கிரஸ் மற்றொரு புறம் நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கர்நாடகத்திலே இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தரவில்லை, ஆந்திராவிலே இருந்து தண்ணீர் தரப்படவில்லை. இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த இதுபோன்று தண்ணீர் தராத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய தண்ணீர் தராத ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் இவர்கள் எம்பி பதவியை தர வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று 35 சட்டப்பேரவை போட்டியிடுவதற்கான இடங்களையும் ஒதுக்கினால் மட்டுமே நாங்கள் திமுகவோடு இருப்போம் என்று அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது மிகப்பெரிய தலைவலியாக தற்போது திமுகவிற்கு மாறி இருக்கிறது. எங்களோடு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று தம்மட்டம் எடுத்துக் கொண்டிருந்த திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இன்றைக்கு காங்கிரஸ் உருவாக்கி இருக்கிறது. 5 கட்சி அமாவாசையாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை 6வது கட்சியாக திமுகவிற்கு தாவ இருப்பதாகவும் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் கெடுபிடி காட்டிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மாணிக் தாகூர் அதே போன்று இன்னும் சில பேர் மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி பார்த்தால் செல்வ பெருந்தகை ஓரங்கட்டப்படுகிறார் என்பதுதான் இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது. எனவே தற்போது காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுகவோடு நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கும் செல்வ பெருந்தகை அழைக்கப்படவில்லை. அதே போன்று இந்த செல்வ பெருந்தகை அழைப்பு இல்லை என்பதன் காரணமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் நிராகரிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பட்டவர்த்தனாக பார்க்க முடிகிறது. அதே போன்று தமிழக காங்கிரஸ் தலைவராக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாணிக் தாகூர் அதே போன்று செல்வகுமார், விஸ்வநாதன் உள்ளிட்டவர்களுடைய பெயர் அடிபடுகிறது. இவர்கள் யாராவது ஒருவரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவும் தற்போது அந்த பதவியில இருந்து மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல திமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவு கூட்டணியிலே ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவுடைய செல்லுமுள்ளு அதே போல திமுக தொடர்ந்து காங்கிரஸை வைத்துக் கொண்டு அதன் மீது ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு நிலையில்தான் ஏற்கனவே இன்றைக்கு ராகுல் காந்தி திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக கூடிய ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு அவரது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூட முழுமனதோடு ஏற்கனவே சகோதரர் என்று குறிப்பிட்டு பதிவிடுவார். அதுபோன்று பதிவிடாமல் ஏதோ கடமைக்கு ஒரு வாழ்த்து என்கிற பெயரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொலைபேசியில வாழ்த்து தெரிவிப்பார். தற்போது பெரும் தகவலாக மட்டுமே வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஸ்டாலினுடைய ஃபாலோவராக இருந்து வந்த ராகுல் காந்தி அன்பாலோ செய்திருக்கிறார் ஸ்டாலினை. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து விலகுவது 99% உறுதியாகிவிட்டது. இன்று மாலைக்குள் அந்த 100% என்ன என்பதை பட்டவர்த்தனாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் பார்வையாக இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சுயநலத்திற்காகவும் தங்களுடைய சுய வளர்ச்சிக்காகவுமே காங்கிரஸ் கட்சியை பயன்படுத்துவதாக
மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை தற்பொழுது திமுகவிற்கு வெளியேறுவதாகத்தான் இருக்கிறது. திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக 35 இடங்கள் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் நீடிப்போம். அதே நேரத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை நியமன நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அதிரடி காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. அபிஷேக். நன்றி ஜெயக்குமார்.